You can now make online payments to National Gem and Jewellery Authority via GovPay. இந்த எலும்பில்லா நாக்கினால் சொல்லப்பட்ட பொய்கள் நான் நினைக்கின்றேன். அண்மையிலே தற்போது குறிப்பிட்டிருந்தார், உண்மையிலே மனவேதனை அளிக்கின்றது. வடக்கில் கிழக்கில், அதாவது வடக்கிலே வாழுகின்ற இராணுவத்தினரும் கடற்படையினரும் விமானப்படையினரும் போதைப் பொருட்கடத்தலில் ஈடுபடுகின்றார்கள் என்று உண்மையிலேயே அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் என்ற வகையிலும், அந்த மக்களுடன் ஒன்றாக வாழுகின்றவன் என்ற வகையிலும், அந்த மக்களுடன் பழகுகின்ற என்ற வகையிலும் அவ்வாறு எந்த விதமான தகவல்களும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் நினைக்கின்றேன் அந்த உறுப்பினர் வன்னிக்கு வந்து நான் நினைக்கின்றேன் பல வருடங்களாக இருக்கலாம். ஆதாரமற்ற பொய்களையும் தெரிவிக்கும் போது அந்த இராணுவத்தினருடைய குடும்பத்தினருக்கும் ஏனைய கடற்படை விமானப்படை போன்றவர்களின் குடும்பத்தினர் உறுப்பினர்களுக்கு எவ்வாறான ஒரு மன உளைச்சல் வரும் என்றதை அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஃபேமஸான ஒரு சட்டத்தரணி அவர் உண்மையிலேயே நினைத்திருந்தால், வடக்கு மாகாண இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், அவ்வாறு அவர் தெரிவித்த போதைப்பொருள் கடத்தற்காரர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியிருக்க முடியும். ஆகவே இந்த உயரிய சபையிலே இவ்வாறாக முப்படையினரையும் குற்றஞ்சாட்ட வேண்டிய தேவை இங்கே இல்லை. இராணுவத்தினர், முல்லைத்தீவு மாவட்டமானது ஒரு பெரிய விசாலமான மாவட்டம். அந்த மாவட்டத்திலே வாழுகின்ற மக்கள் மிகவும் தொலைவு, அதாவது நீண்ட ஒரு பரந்த இடத்திலே வாழுகின்றார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே இந்த இராணுவ முகாம்கள் கடந்த காலத்தில் பெருமளவு அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பெருமளவு முகாம்கள், சொல்லப்போனால் ஒட்டு சுட்டான், மன்னாங்கண்டல், முத்தையன்கட்டு, மல்லாவி போன்ற பல்வேறு இடங்களில் உள்ள முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள கடந்த காலத்தில் விடுதலை புலிகளினுடைய மருத்துவமனையாக இயங்கிய பொன்னம்பலம் மருத்துவமனை அதனுடைய உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல நிலங்கள் எமது அரசாங்கத்தினால் படிப்படியாக கையளிக்கப்பட்டு வருகின்றது. வடக்கிலே வாழுகின்ற மக்களுக்கு எமது அரசாங்கம் பல்வேறுபட்ட நன்மைகளை செய்து வருகின்றது. அடைக்கல்நாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார், மினிக் ஃபார்மிலே செத்தல் மிளகாய் காய்ந்து கொண்டிருப்பதாக. உண்மையிலேயே இது செத்தல் மிளகாய் சீசனும் அல்ல, அது ஒரு மழைக்கால சீசன் அங்கே. ஆகவே இங்கே வந்து அவர்கள் பொய்யை தெரிவித்து சென்றிருக்கின்றார் என்பதை நான் மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.